ஒயிட் என்ஜினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம்னா ஸ்கை மூன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் E5 என்டர்டைன்மெண்ட் இவங்களோட தயாரிப்பில் யஷ்வந்த் அவர்களோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தாங்க கண்ணகி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது. அதேமாதிரி 4 டிஃப்ரெண்ட் உமன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் ஏற்படுற ஒரு சில விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு மையமாக அமையுது. அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை தாண்டி வரத்துக்கு அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வருது, அந்த தடைகளை உடைத்து அவங்க எப்படி வெளியே வராங்க அப்படின்ற பல விஷயங்களை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த படத்தில் ஒன்லைனர். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னேன்னா, நம்ம 4 கதாநாயகிகளும் அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி போகுது, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம அம்மா அபிராமி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா வந்து ஒவ்வொரு மாப்பிள்ளையாக பார்த்து நம்ம அம்மா அபிராமிக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களாச்சு அவங்க பொண்ணாச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க அம்மா வந்து மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு மாப்பிள்ளையை பார்க்கும்போது ஒவ்வொரு குறையை சொல்லி மாப்பிள்ளையை தத்தி கழிக்கிறாங்க. இதனாலே வந்து நம்ம அம்மா அபிராமிக்கு செம்ம காண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம மயில்சாமி அவர்களும் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அபிராமிக்கு சப்போர்ட்டாக ஒரு நல்ல அப்பாவாக இருந்துகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம வித்யா அவர்களும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அம்மா அபிராமி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம வித்யா அவர்கள் வந்து டைவர்ஸ்க்காக அவங்க வந்து கொடுக்க தயாராக இல்லை, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வித்யா அவர்கள் வந்து கோர்ட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம கணவர்கிட்டேருந்து நான் பிரிய மாட்டேன், எனக்கு வந்து பேக்ரவுண்டாக இருக்கிறது கணவர் தான், ஸோ அவரை விட்டு பிரிஞ்ச எனக்கு அடையாளன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வித்யா அவர்கள் வந்து போராடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாலினி ஜாயா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடமாக இருக்கிறவங்க. இவங்களுக்கு நீ எந்த ஒரு ஆர்டர் பண்ணுறதோ இல்லை உத்தரவு கொடுக்குறதோ அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், வாழ்க்கையை நல்லபடியாக என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுடைய லைஃப்பில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்காக இவங்க மாறுறாங்களா இல்லை இவங்களுக்காக அந்த பாய் ஃப்ரெண்ட் மாறுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க லைஃப்பில் வந்து மாற்றி போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி பாண்டியனை காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வராங்க. இவங்களுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து எதனால இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி பாண்டியன் எதுக்காக அந்த கருவை கழிக்க முயற்சி பண்ணுறாங்கன்ற ஒரு ஸ்டோரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த 4 பேர் ஸ்டோரியவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அபிராமியை பார்க்கும்போது அம்மா அபிராமிக்கு இப்படிலாம் கோவமா அப்படி தான் தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அம்மா அபிராமி அவர்களை வந்து கோவப்பட்டு ஒரு உணர்ச்சிபூர்வமான விஷயங்கள் பேசுனதெல்லாம் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டாகவே இருந்து. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்யா அவர்களும் அவங்களோட லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற காட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாலினி ஜோயா இவங்க வந்து எப்பயுமே அராத்தாக இருக்கணும்னு நினச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போய் அவங்க எந்த மாதிரிலாம் மாறுறாங்க அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பர்டேஷன் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நல்லவங்களெல்லாம் மாறலை. ஸோ அதுலேருந்து வெளியே வரத்துக்காக அவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அது அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. அப்படியே நம்ம கீர்த்தி பண்ணிக்கிட்ட போனால் அவங்க வந்து அந்த கருவை கலைச்சாங்களா இல்லையா, அவங்க அந்த கருவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வியோடு தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. நம்ம அம்மா அபிராமி கல்யாணம் ஆகுமா, நம்ம வித்யா அவர்களுக்கு வந்து புது வாழ்க்கை அமையுமா, நம்ம ஷாலினி வந்து நல்லவங்களாக மாறுவாங்களா, அப்புறம் வந்து நம்ம கீர்த்தி பாண்டியன் அவர்கள் வந்து அந்த குழந்தைய பெற்றெடுப்பாங்களா இல்லை கலைச்சிருவாங்களா, இந்த மாதிரி சும்மா இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கிளைமேக்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள், தக்காளி இதை நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து செதுக்கியிருக்காப்புல நம்ம டைரக்டரு. நீங்கள் இப்படி தான் நினைப்பீங்க, இந்த மாதிரி தான் கதை இருந்திருக்கோம், இத்தனை பேர் வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து அதை பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஆனால் அதை விட டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி டைரக்டர் ஒரு செய்கை செஞ்சுருக்காப்புல. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து செம்மையாக மிரண்டிடுவீங்க. அந்த மாதிரியான கிளைமேக்ஸை நம்ம டைரக்டர் அவர்கள் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். மற்றவங்களோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நம்ம டைரக்டர் யஷ்வந்த் கிஷோரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்டும் சரி, எடுத்துகிட்டு போன விதமும் சரி, எல்லாமே கரெக்டாக இருந்தது. இந்த கதைக்கான தேவையான அந்த கேரக்டரை சூஸ் பண்ணதும் கரெக்டாக இருந்தது. நம்ம அம்பு அபிராமியாக இருக்கட்டும், இல்லை வித்யாவாக இருக்கட்டும், அப்புறம் ஷாலினி ஜோயா இருக்கட்டும், அப்புறம் வந்து கீர்த்தி பாண்டியனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெயிலாக அவங்க எல்லாருமே செலக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், யாருக்குமே குறைச்சல் இல்லை. எல்லாருமே வந்து போட்டி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எமோஷனலான சீன்ஸுக்கு நம்ம எமோஷன் தான் எதிர்பார்ப்போம். அதேமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து எமோஷனாக இருக்கணுன்றதுக்காக நம்ம டைரக்டர் விழுந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இந்த படத்தோட டிஓபி வந்து ராம்ஜி அவர்கள். இந்த படத்தோட கேமரா ஒர்க்கிங்லாம் நல்லாவே இருந்தது. எந்த இடத்துக்கு எந்த ஃப்ரேம் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஃப்ரேம் வச்சு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சைடு போனீங்கன்னா நம்ம சதீஷ்குமார் அவர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் ஒர்க்கு ரொம்பவே ப்ராசஸ் அதிகம். ஏன்னா ஒவ்வொரு கட்லேயும் ஒவ்வொரு இடத்தையும் காட்டணும். ஸோ ஒவ்வொருத்தரையுமே வந்து தனித்தனியாக காட்டணும்.
ஆனால் மொத்தமாக காட்டுற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு வந்து எடிட்டிங் ஒர்க் அதிகமாக இருந்தாலும் நம்ம படத்தில் ஒரு ஃபீல்டில் நம்ம உணர்கிற மாதிரி அந்த எடிட்டிங் ஒர்க் வந்து கரெக்டாக அசம்பிள் பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டிங் ஒர்க்கு இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு அப்பா, பொண்ணு, அம்மா நம்ம லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றத இந்த படத்து மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா சரி, பார்க்கலனாலும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.